இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகிடுமா? பட் ஆனால் எடுக்காமல் இந்த கோர்ட்லேருந்து எடுக்கணும்னு சார். இது பிபி வண்டியே மாதிரி ஸ்கோர். ஆக்சுவலி வந்து என்னென்னமோ நினச்சேன். ஃபைனலி வண்டி நகர்த்துறா பின்னாடி போட கொஞ்சம். அதான் வண்டி நகர்த்துறா புல்லட்லாம் ஸ்கோர். ஆக்சுவலி 20 லட்ச ரூபா பைக்கு வாசனை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு. தண்ணியா இதுக்கு இடையில மழை பெஞ்சிச்சு எல்லாமே இருந்துச்சு. ஒரு மாதிரி விலாகை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. பைக்கை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நம்ம பைக்கை பார்க்குறோம் அயபூஜாவை. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்குது. ரிவர்ஸ் பாட ஏறா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா பைக்கை? ஓ, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு செம்மையாக இருந்துச்சுடா இந்த பைக் எடுத்துகிட்டு போனால் ரோடே நம்மளை பார்க்கண்டா. ஐயோ கஷ்டமாக இருக்குடா. இல்லை சொல்கிறேன் காலையிலேயே ஆன்லேயே விடுவாராம பைக். ஆமாம் ஆமாம் தேன் மிட்டாய் கொஞ்சம் ஆன்லேயே தான் எல்லாம் லாக் ஆகிடுச்சு, ஜாம் ஆகிடுச்சு. தல்றா இது கிளச்சை பிடிச்சி தலை கீரில் இருக்க போகுது. டாட்டாசியம் வண்டி சிஸ்கோ இல்லைண்ணா எப்படி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமே இப்படி தூக்க 3 2 1 தூக்க முடியாது அவ்வளோ வெயிட். தூக்கு 3 2 தூக்கு. தள்ளு தள்ளினா போகும்டா. தள்ளுற நீ தள்ளினா போகும்டா. கிளச்சை பிடியா தள்ளுற அண்ணன் போகணும். சூப்பர்டா அண்ணா. ஓகே ஓல்டன்ண்ணா ஓல்டன் அங்கே நீ பாரு. அந்த வண்டி அந்த அந்த வண்டி ஒரு ஸ்டெப் மட்டும் தூக்கி இல்லை தூக்குடா. இந்த புல்லட் நகத்தினாலே போதும்டா. அந்த புல்லட் நகத்த நீ சொல்லும் போது தள்ளுறா. பின்னாடி போடா. சூப்பராக இருக்கும்டா. அர்ஸ்லி ஸ்கோரு இந்த அயபூசால ஸ்டார்ட் பண்ணா அந்த வெயிட்டே தெரியாது. இது நீ இந்த வண்டியில நான் ஒரு மாதிரி எப்படி சொல்றதே தெரியலடா கஷ்டத்துல. தடா ஆமா நான் தடா இல்லை வலிச்சிட்டுலாம் போல. ஸ்கோர் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். வாசன் பார்க்கல ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா வாசன் எங்கடா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. இந்த வீடியோ காலில் காட்டுங்க வாசனை. இரு சர்ப்ரைஸ் பார். டாடா ஏசியில் எடுத்துகிட்டு போகிறோம் பைக்கை. ஆமாம் பையா தூங்க. அண்ணா தூக்குங்கண்ணா வாங்கண்ணா. தூக்குங்க பா. கஷ்டமாக இருக்குடா ரொம்ப. இதெல்லாம் பேர்லாம் போயிடுச்சு. அதான் இது நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி அதான் எடுத்துடலாம். சரி நான் ஏன்னா மூடுவாங்க 6 மணிக்கு. நான் காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா இது பண்ணுறேன். ஸ்கோர் இப்போ வந்து டாடா ஏசியில் தூக்க போகிறோம். வாடாச்சலாம் வண்டி தூக்குவீங்களா? எப்படி தெரியுமா திரும்பி பின்னாடி நீங்க இப்படி இது பண்ணி சுத்தி வச்சிருங்க. வாடா புடிங்களா? வாடா எல்லாம் புடிங்களா? ஃப்ரண்ட் டயர் ஏத்தில நான் ஃப்ரண்ட் அப்படியே நான் கரெக்ட்டா. சரி ஓகே அப்புறம் பேக். சரி திருப்பு. அந்த சைடு போடா. இந்த பக்கம் வாங்க. நான் பாக்கலாம். திருப்புங்கடா. புடிங்கடா கொஞ்சம் கை அடிபட்டுடா. அந்த டயர் இல்லாத வேலை இதான். டேய் தூக்குறானே. சலோ தூக்குடா. சலோ நீ தூரு. சைக்கோ போடா. முன்னாடி போடா. ஒரே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு மேல வண்டியில ஒரே இருக்குடா இருக்கு. தூக்குடா. 3 இருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல யாராவது அதான் ஃப்ரண்ட்ல தான். நீ சைக்கோ போ. ஃப்ரண்ட்ல போ. எல்லாம் ஃப்ரண்ட்ல போங்க. 3 என்னால எப்படிடா? சரி அண்ணா நீங்க பேலன்ஸ் மட்டும் பிடிங்க பின்னாடி. 3 1 ஓகே தூக்குடா. அல்தான் தூ அண்ணா நீ புடுறா அண்ணா. தூக்கிட்டீங்களா? சூப்பரா தூக்குடா. குத்துறா எனக்கு கொஞ்சம் தூக்குடா. அண்ணா கொஞ்சம் தூக்குங்கண்ணா. அண்ணா இல்லடா விட்டுறாதீங்க. மேலே ஏறா. சலாம் 2 பேர் மேலே ஏறு. போ மேலே ஏறுடா. மேலே ஏறு. இன்னும் ஒரு நீ இன்னும் யாரும் ஏற்ற முடியாது. சலம் மேலே ஏறு. சலம் பின்னாடி இருந்தா பின்னாடி தூக்குறமா. தூக்கு யாரடா சைக்கோ அண்ணா. தூக்குப்பா. தூரா கொஞ்சம் தூரா. அப்பா ஒரு ஆள் மட்டும் வந்து ஸ்டாண்ட் போடுறா. அருண் கார் எடுத்துருவாங்கடா ஒரு ஆள் பண்ணு. புது டயர்ரா. நான் புடிச்சிரேன். டைட்டா புடிச்சிரேன். அந்த கயிறு மட்டும் எடுத்து போடணும். நான் தெரியும் தாலுகா ஆபீஸ்.
அந்த கயிறு வேற ஒரு கேஸ் அதையும் எடுத்து போய் காட்ட சொல்றாங்க ஜட்ஜி கிட்ட. ஓகே ஸ்கோர், நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்றேன். ஸ்கோர் ஃபைனலாக நம்மளோட அயபூசாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்கோர். இல்லையா, நம்ம பின்னாடி பசங்க நம்ம காலில் வந்துட்டு இருக்காங்க. கஜா பயங்கரமா இருக்கா. ஸோ இப்போ எடுத்துட்டு போய் கோர்ட்ல போய் காமிக்கிறோமா இன்னும் ஒரு சில ப்ரொசீஜர் எப்படி இருக்கு எனக்கு. ஆனால் உண்மையாவே சொல்ற ஸ்கோர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட ரொம்ப எமோஷனலா இருக்கு. சார் இந்த வண்டி வாங்க கிட்டத்தட்ட ரொம்ப இது பண்ணோம். பல வருஷம் உழைப்பு தான் எல்லாமே முடியல 1.5 வருஷம் அப்படியே. ஸோ ஆனால் சீக்கிரமா இருக்கு ஸ்கோர். இதுக்கப்புறம் விட போறதில்ல. ஆக்சுவலி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ஏன்னா நிலமை அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் எடுக்காம கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, வெயிட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது பைக்கை நம்மளால பார்த்துட கூட முடியாதுன்னு நினைச்சேன். பட் ஆனால் இன்னைக்கு பைக்கை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ பைக் லவ். ஆசையப்பட்டு ஒரு பைக்கை வாங்கி 1.5 வருஷமாக பார்க்காம இருந்துட்டு திரும்பி அந்த பைக்கை இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும்போது தான் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியல, எப்படி இருக்கும்னு புரியும். அது என்ன பேசுறதுன்னு தெரியல ஸ்குவாட். இப்போ போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஓகே ஸ்குவாட் என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போ பைக்கை நம்ம கிட்ட தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் இயரிங்கில் தான் நம்ம கிட்ட தருவாங்க. ஸ்குவாட் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் அருணே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிட்டான். இங்கே பாரா விட்ரா, உண்மையிலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு ஸ்குவாட். டேய் விட்ரா, சரி அருண் வாழ்றதை பார்த்தா டேய்